கொச்சையா இருக்கும் இந்த வீடியோ அசிங்கமா. அசிங்கம் பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப ச்சீ அப்படின்றவங்க பார்க்காதீங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில இந்த கருணாசு காக்காங்கிறவனுக்கு வந்து மரண தண்டனை குடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் அந்த விவேகானந்தருங்கிறவரு பாத்ரூம்லயே தூக்கு மாட்டி செத்துட்டாரு ஜெயில்ல. நல்ல விஷயம். கொஞ்சம் சொரணையோட இருந்திருக்கிறான். புத்தி பேதலிச்சிருக்கு அந்த நிமிஷம். அந்த 9 வயசு சிறுமி, ஒரு சில இடத்துல 5 வயசு சிறுமின்னு சொல்றாங்க. சாக்கடையில மூட்டை கட்டி போட்டிருந்தாங்க தெரியுங்களா? அழுகின நிலைமை எடுத்தாங்களா 2024ல பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடந்தது தெரியுங்களா? சாக்கடையில் மூட்டை கட்டி போட்டு அது அழுகின நாற்றம் வச்சு கண்டுபிடிச்சி எடுத்து அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் இந்த தண்டனை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். தமிழ்நாடு சட்டம் கவர்மெண்ட்டு கொச்சையாக இருக்குது. என்னக்கா அப்படின்னா, உங்களுக்கு அப்படி சின்ன பிள்ளைங்க தான் வேணும், கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கையடிச்சிட்டு போயிடுங்க. கையடிச்சிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பெண் அடிச்சு விட சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்று பொண்டாட்டி புள்ளன்னு பிள்ளைக்காக நிறைய குடும்பத்துக்காக எழுந்து வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறது, வெளியூரில் வேலை பார்த்து அடிமையாக வேலை பார்த்து சாக்கடை குப்பையெல்லாம் அள்ளி கஷ்டப்பட்டு ஒருத்தன் பிள்ளைய பெற்று ஆளாக்கி தேலாக்கி வச்சுருந்தா, அம்மா தொண்டு செல்லில் வெறும் ஏமா பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடுத்தவன் புள்ள மேலே போய் முறை இல்லாத வயசு வித்தியாசம் இல்லாத இந்த தவறை செய்கிறீங்கல்ல, கையடிச்சிட்டு போயிடுங்க. "என்னடா இந்த அக்கா அப்படி பேசுது?" ஒரு சிலர் என் சொந்தக்காரங்கள்ட்ட வந்து கேட்குறாங்களாம், "என்ன உங்க சொந்தக்காரவங்க அப்படி பேசுறாங்க?" அப்படின்னு. முதல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாத என் ஃபேமிலிட்ட கேட்குறீங்க? இந்த மாரி அசிங்கம் செய்யலாம். அத கண்டும் காணாமலும் நான் ஒரு ரீல்ஸ் போட்டு போணுமா? நான் பேசி மாற்றம் வர்றத நான் பார்த்துருக்கேன். என் ஃபோனுக்கு அனுப்புறாங்கல்ல, அது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேன், இப்ப இதே மாதிரி அத விடுங்க. அவங்கலாம் நம்ம சொந்தக்காரவங்கலாம் நம்மள வாழ விட மாட்டாங்க. ஒரு கேள்வி தமிழ்நாட்டு ஆண்களிடம் இந்த கேள்வி, இந்த பாலியல் கொடுமை செய்ற ஆண்கள். இப்ப தகப்பன்மாருக்கு தான் தெரியும். பொம்பளை பெத்த தகப்பன்மார்களுக்கும், தங்கச்சிக்கு பாதுகாப்பு குடுக்குற அண்ணங்களுக்கும், அக்காவுக்கு பாதுகாப்பு குடுக்குற தம்பிகளுக்கும், தோழிக்கு பாதுகாப்பு குடுக்குற நண்பனுக்கும், காதலிக்கு பாதுகாப்பு குடுக்குற காதலனுக்கும், அவங்களுக்கு தான் தெரியும் வலி. ஒரு பொம்பளை புள்ளையோட சுமை, பொம்பளைக்கு எவ்வளோ பாதுகாப்பு குடுக்கணும்னு. அவங்களும் ஆண்கள் தான். ஆனா ஆப்போசிட்ல இந்த தப்பு செய்றாங்கல்ல, பாலியல் கொடுமை. அவங்க கிட்ட இந்த மாரி கேள்வி நான் மொத்தமா ஆண்கள் வர்க்கத்திட்டே கேட்கிறேன். இதே மாரி பெண்கள் செஞ்சா, அங்க பாலியல் கொடுமை பண்ணி வயசான பாட்டி மரணம். கூட்டு பலாத்காரம் ஒரு பொண்ணு 4 வயசு சிறுமி உள்ள, ஹாஸ்பிட்டல்ல 3 வயசு குழந்தை உள்ள. இந்த மாதிரி தமிழ்நாட்ல எவ்வளோ படிக்கிறோம். இதெல்லாம் பெண்கள் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஆம்பள புள்ள. 4 வயசு ஆம்பள புள்ள, 5 வயசு ஆம்பள புள்ள, 10 வயசு ஆம்பள புள்ளைக்கு ஒரு பெண்ணால் பாலியல் கொடுமை அப்படின்லாம் ஒரு நியூஸ் பரவுது. ஒரு பெண்கள் வந்து பாலியல் கொடுமையை ஆண்களுக்கு குடுக்குறாங்கன்னா, நீங்கலாம் சும்மா இருப்பீங்களா? ஆண் வர்க்கமே சேர்ந்து நவுத்தி துவையல் அரைச்சு சட்னி வச்சு சாப்பிட மாட்டீங்க இட்லிக்கு ஊத்தி. ஆனா ஒரு பெண்ணு பலவீனமற்றவள், அவளை விட நமக்கு பலம் ஜாஸ்தி. நம்ம அவளை இப்படி தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பயன்படுத்துறீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா செல்லு பார்த்துட்டு வீணா போறீங்க. செல்லில் நிறைய படிச்சுக்கலாம். மேக்ஸ் நாங்கள் படித்த காலத்துலலாம் டீச்சரே சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில டீச்சர்ஸ்லாம் அவங்கலாம் எங்களை எழுதி போட்டு படிக்க சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஃபோனில் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு படிப்பை வளர்த்துக்கணும் ஃபோன் மூலியமானு இல்லாமல் தப்பான ஒரு இதை பார்த்து உங்கள் லைஃபையே காலி பண்ணிக்கிற ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா கையடிச்சிட்டு போயிடுங்க.